ஒரு சின்ன மணி பிளான்ட் கட்டிங் எடுத்துக்கங்க. இலைகளுக்கு அடியில வேர் பிடிக்கிறதுக்கான இடுக்கு இருக்கும். இதுக்கு கொஞ்சம் கீழே ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த இலையும் கீழே இருக்கக்கூடிய அந்த வேர்க்கான இடுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய தண்டு பகுதியெல்லாம் வேஸ்ட் தாங்க, அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எவ்வளோ கட்டிங்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இது எல்லாத்தையுமே தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருங்க. நிழலான பகுதியில ஒரு வாரத்துக்கு விட்டுருங்க. ஒரு வாரம் கழிஞ்சு கண்டிப்பா அதுல வந்து வேர் பிடிச்சிருக்கும். சின்னதா வேர் பிடிச்சிருக்கு பாருங்க. இதுல தண்ணியில இருக்கிற வேறு ரொம்ப சீக்கிரமாவே வளர்ந்துரும். அதே நேரத்துல ரொம்ப சாஃப்டாவும் இருக்குங்க. வாரம் ஒரு முறை கண்டிப்பா தண்ணி மாத்திருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளைக்கு ஒருக்காவது மாத்திருங்க. அப்பதான் வேர் அழுகாம இருக்கும். அதே நேரத்துல கொசு முட்டை வைக்காம இருக்கும். அடுத்த வாரத்திலேயே வேர் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. இது வச்சு கொஞ்சம் மாசத்திலேயே வேரும் ரொம்ப நல்லா பெருசா வளர்ந்துரும். அதே மாதிரி நிறைய கிளைகளும் விடறக்க ஆரம்பிச்சிரும். ஹெல்தியான வேர் எப்பவுமே வெள்ளையா தாங்க இருக்கும். அது ஒரு வேளை மஞ்சள் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுனாவோ இல்ல பிரவுன் கலர்ல மாறிடுச்சுனாவோ அதனுடைய வேர் வந்து அழுகறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். தண்ணி மாத்தும் போதே நீங்க இந்த வேரையும் லைட்டா கழுவி விடுங்க. எல்லா கட்டிங்ஸுமே ஒன்னா ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ் பவுல்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்க மணி பிளான்ட் பாக்கறதுக்கு நல்லா அடர்த்தியா தெரியுங்க.